ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு handstalk. இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப சூட்டபிளான மதுரை ஸ்பெஷல் பருத்தி பாலோட ரெசிபியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பருத்தி பாலை கரெக்டான பக்குவத்தில் செய்ய முடியும். இந்த பருத்தி பால் செய்கிறதுக்கு 2 கப் பருத்தி கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருத்தி கொட்டை இப்படி ஆகிடும். பருத்தி பால் எடுக்கிறதுக்கு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்சிக்கணும். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கணும். 2-3 பால் நல்லா எடுத்துக்கலாம். பருத்தி பால் நல்லா தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 1/2 கப் அரிசியை முந்தின நாள் நைட்டே பருத்தி கொட்டை ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்கணும். இதில் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 3:1 சிவப்பரிசியும் பச்சரிசியும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 8 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததா இதுக்கு 2 கப் வெல்லத்தை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 கப் வெல்லத்தை எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடியையும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு அடி கனமான கடாயை அடுப்பில் வச்சு அதில் பருத்தி பாலை சேர்த்துக்கணும். ஒரு கரண்டியால் அப்பப்போ கிண்டி விட்டு பாலை 3-4 தடவை நல்லா பொங்க விடணும். பால் நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது அதில் அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கணும். அரிசி மாவு டக்குன்னு கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால உடனே ஒரு கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி மாவு கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை மிக்சரையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கலரே மாறிடுச்சு பாருங்க. இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும். இந்த பருத்திப்பால் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது கொஞ்சம் திக்கானோடனே கடைசியாக இதில் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கணும். இந்த பருத்திப்பாலோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் தேவையான அளவு தேங்காய் பூவையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பருத்திப்பால் ரெடி. இது கோல்ட் அண்ட் காஃப்க்கு நல்ல மருந்து. உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இம்யூனிட்டியை நேச்சுரலாக பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.